வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங். இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலை மாவு குழம்பு. பாருங்கள், கடலை மாவில் நான் குழம்பு வைக்க போகிறதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, 3 தக்காளி, ஒரு 4-5 மிளகாய். ஆனால் அதுக்கு வந்து நம்ம மசாலா பொடி சேர்க்க போகிறதில்ல. இந்த வெங்காயம், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம உப்பும் மல்லித்தலையும் சேர்க்கப்படும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்து வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். இந்த டைமில் மிளகாய் சேர்த்துடலாம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த டைமில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு காயலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ உங்களுக்கு குழம்புக்கு அந்த அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துடல. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதான். இதுதான் கடலை மாவு குழம்பு. பாருங்கள், கொதிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, மல்லி இலையை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட்லி தோசை. பாருங்கள், இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது கடலை மாவு குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.